அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம பார்க்க போகிறது ஒரு செம்பு காசி பானை. இந்த காசி பானை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி. இது வாணி மாப்பிள்ளையோட அயமாவா தங்கம்மாள் அவங்க. இது அந்த காலத்தில் நெல் அவிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அசைக்க கூட வரல, அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது. நல்லா தூக்க முடியாத வழிக்கு வெயிட்டாக இருக்குது. இதில் தான் நெல் அவிச்சிருக்காங்க. அருப்புக்கோட்டையிலையும் தண்ணி கஷ்டம், அதனால் இந்த பானையில் தண்ணி எடுப்பாங்களாம். போய் நல்ல தண்ணி கிணத்துல போய் தண்ணி இறச்சி வீட்டுக்கு கொண்டு வருவாங்களாம். இடுப்பில் வச்சு தூக்கிட்டு வருவாங்களாம். இப்போ இந்த பானையை சும்மாவே தூக்க முடியல, அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது. எப்படி அந்த காலத்தில் தண்ணி வச்சு தூக்கி இடுப்பில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல. எப்படி நெல் இதில் அவிச்சாங்கங்கிறது தெரியல. நமக்கு இப்போ அரிசியாகவே வந்துடுறதால அந்த நெல் அவிக்கிற ப்ராசஸே நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. நெல் அவிச்சு அதை கொட்டி அதை காய வச்சு அதை கொண்டு போய் மிஷினில் அரைச்சி நெல் தனியாக, உமி தனியாக, அரிசி தனியாக எடுத்துகிட்டு வருவாங்க, தவிடு தனியாக அப்படிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில நான் பார்த்தது, எங்கள் அம்மா செய்கிறத பார்த்தது, எங்கள் அம்மா எங்கள் ஆச்சி செய்கிறத பார்த்ததால் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு அது தெரியாது. அரிசி அப்படின்னா கடையில் போய் வாங்கினா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த பானை நெல் அவிக்கிற பானை அப்படின்னு சொல்லி வாணி மாப்பிள்ளை சொன்னார். இந்த பானை எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். பத்திரமா வச்சுருங்க. இது செம்பு பானை. இது பித்தளை கிடையாது, செம்பு விலை கூடினது அந்த பானை. நல்ல அந்த விளிம்புலாம் நல்லா கல் கணக்காக இருக்குது. நல்லா மடித்து விட்டு வச்சுருக்காங்க, கையை அழுத்தாதபடிக்கு நல்லா இருக்குது. நன்றி, வணக்கம்.